டெல்லி பாம் பிளாஸ்ட்ல இது வரைக்கும் 4 மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ஐஏ தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த உடலுங்கிறது உமர் தாங்கிறதையும் டிஎன்ஏ மூலமா உறுதிப்படுத்திருக்காங்க. இப்ப கூடுதலா 2 மருத்துவர் வந்து கைது பண்ணிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து முகமது ஆரிஃப், இன்னொருத்தர் வந்து மகப்பேறு மருத்துவர் ஃபரூக். இவங்க 2 பேருமே ஷாகின் சையத் அப்படிங்கிற ஒரு பெண் மருத்துவர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அவங்க கூட தொடர்புல வந்து இருந்தாங்களாம். இவங்க 2 பேருமே அன்னைக்கு பாம் பிளாஸ்ட் அன்னைக்கு கூட பேசியிருக்கிறதா சொல்றாங்க. அப்புறம் அவங்களோட டயல்டு கால்ஸ் வந்து டெலிட்லாம் பண்ணிருக்காங்க. இருந்தா கூட என்ஐஏ வந்து அவங்கள பிடிச்சிருக்காங்க. இன்னும் இந்த நெட்வொர்க் இந்தியா முழுக்க எங்கெல்லாம் இருக்குங்கிறத விசாரிச்சுட்டு இருக்காங்களாம். அதே மாதிரி என்ஐஏ வந்து இந்த கிட்டத்தட்ட 50 சிசிடிவி ஃபுட்டேஜஸை வச்சு ஹரியானால இருந்து டெல்லிக்கு வந்து உமர் நபி அப்படிங்கிற அந்த நபர் தான் வந்து இந்த தாக்குதலுக்கு காரணம். அவர் வந்த வழித்தடத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்லாம் சொல்லியிருக்காங்க என்ஐஏ தரப்புல. அந்த விசாரணையும் போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ப. சிதம்பரம் சொன்ன கருத்துக்கு எதிர்கருத்தா பாஜகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் என்ன சொல்றாருன்னா, அது ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு கருத்து. பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா ப. சிதம்பரம் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. காங்கிரஸுடைய ஒரு சார்பு நிலைப்பாடு தான் இந்த மாதிரி நிகழ்வுக்கு காரணம் அப்படிங்கிறாரு அவரு. அவர் சொன்ன கருத்து அப்படிங்கிறது படித்தவங்களை கூட தீவிரவாதத்துக்குள்ள தள்ளுற ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கு. அது வந்து என்னன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இனிமே தான் வந்து அதுல இருந்து நம்ம கத்துக்கணும் நிறைய விஷயங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆமா, இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியும், அரசாங்கம் தெரிஞ்சுக்கிட்டே மௌனம் காக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு தான் இவங்க எதிர்வினையாற்றுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் தலைவர் பவன் கேரா அவர் வந்து ஒரு பிரஸ் மீட் வச்சு இந்த டெல்லி பாம் பிளாஸ்ட் பத்தி பேசியிருக்காரு. ஒரு 48 மணி நேரமா இதை கார் வெடிப்பு அப்படி இப்படின்னு பூசி மொழிகிட்டு இருந்தாங்க. ஆனா நாட்டு மக்களுக்கே தெரியும் இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் தானே. ஏன்னா பயங்கரவாதிகள் எளிதா வந்து ஊடுருவி விடுறாங்க. அந்த அளவுக்கு அமித்ஷா வந்து வீக்கா இருக்காரு. அவர் வந்து இத்தனை காலம் பதவியில இருந்திருக்க கூடாது, முன்னாடியே ரிசைன் பண்ணியிருக்கணும், இப்பயாவது பொறுப்பேற்றுக்கிட்டு ரிசைன் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. டிசம்பர் 1ஆம் தேதியே பார்லிமெண்ட்டை கூட்டுங்க, முன்கூட்டியே கூட்டி இதை பத்தி விவாதிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு விவகாரத்திலையும் காங்கிரஸ் இதுதான் சொல்றாங்க. பட் பிஜேபி அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவாங்க, அதுல பிரதமர் மோடி வருவாரா, அமித்ஷா வருவாராங்கிறதான் கேள்வி.